அடுத்ததாக நமது புலிப்பாணி பரசுராம் ஐயா சேனலில் முதல் நாள் வைத்தியத்தில் 2ஆம் பாகம் 2வது வைத்தியமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஐயா, இப்போ அடுத்தபடியாக நம்ம இந்த முதல் நாள் வைத்தியத்தில் 2வது பாகம் என்னென்னங்க ஐயா செய்கிறோம்? இப்போ இந்த L4 L5 சம்பந்தப்பட்ட இந்த மருத்துவத்தை இப்போ வந்து நல்லா தெளிவாக பாருங்கள். என்னுடைய புலிப்பாணி சேனலை பின்தொடரும் அனைவரும் கவனமாக பாருங்கள். என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு எளிமையான ஒரு முறையில் நான் உங்களுக்கு இப்போது இந்த L4 L5 சரி செய்யக்கூடிய ஒரு காட்சியை நீங்கள் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது ஒரு அற்புதமான உங்களுக்கு ஒரு பதிவு. நீங்கள் இதை கவனமாக பார்த்தீங்கன்னா 5 லட்சம் 10 லட்சம்னு சொல்லிட்டு கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பல லட்சங்களை கொண்டு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எளிய முறையில் நீங்கள் இதை பார்த்து நான் என்னென்ன பண்ணுறேன், எந்தெந்த நரம்புகளை நான் வந்து டச் பண்ணுறேன், என்னென்ன செய்கிறேன் அப்படிங்க பார்த்தாலே போதும். இந்த தம்பிக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. கிட்டத்தட்ட 8 மாதம் 10 மாதம் காலமாக 10 இடத்தை சென்று 11வது இடமாக தான் நம்ம இடத்துக்கு வந்திருக்கிறார். அதாவது நம்ம புலிப்பாணி பரசுராமி இப்போ வைத்தியசாலைக்கு வந்திருக்கிறார். இவருக்கு இப்பொழுது சிறப்பான மருத்துவம் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது. சீக்கிரமாக அவர் ஒரு 10 நாள் 10 to 15 நாள் சிகிச்சை, அதுக்கப்புறம் இவர் நல்லா நடந்து தன்னிச்சையாக நடந்து போவார். அந்த அளவுக்கு சிகிச்சை இவருக்கு உண்டு. இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்டிக் பண்ணாத பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் சும்மா அப்படி பார்த்துட்டு வச்சுருந்தாக்கா உங்களுக்கு நான் செய்கிறது உங்களுக்கு புரியாது. நல்லா உங்களுக்கு எல்லாம் தெளிவாக புரியணும்னு சொன்னாக்கா என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு, ஒவ்வொரு வீடியோ நான் போட்ட உடனே அடுத்த செகண்ட் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இது நல்ல ஒரு பதிவு. இது பாவம் இந்த தம்பி வந்து அந்த குடும்பத்தில் ஒரு விழுது மாதிரி இந்த குழந்தை இருந்து அந்த குடும்பமே வந்து தத்தளிச்சுக்கிட்டு இருந்த சொத்து பத்துகள்லாம் விற்று செலவு பண்ணிட்டு கடைசி தனமாக அங்கே வந்திருக்கிறாங்க. இந்த கடனை உடனே வாங்கிட்டு இந்த இறைவன் வெகு விரையில் சரியாக்கி கொடுக்கணும். என் பங்கு ஒரு 90 பங்குனாலும் இறைவனுடைய பங்கு ஒரு 10 பங்கு உண்டு. என்ன அவர் கொடுத்த கலையில் நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். என் ஆசானு கொடுத்த கலையில் செய்துட்டு இருக்கிறேன். நம்ம 11வது இடமாக நம்ம போயிட்டு இருக்கோமே, நம்மளோட உடம்பு சரியாயிடுமாங்கிற ஒரு கலக்கத்தோடையே வந்திருக்காங்க. அது அனைவருக்கும் ஒரு நோயாளிகளுக்குள்ள ஒரு பயமாக பார்க்கப்படுது. இருந்தாலும் நம்ம புலிப்பாணி பரசுராமர் வைத்தியசாலைக்கு வந்து அது குணமாகாம எதுவும் இருந்ததாக இல்லை. கிடையாது. எத்தனையோ வயதான வயோதிகர்களும் இந்த முறை சிகிச்சையினால் வரும கலையினால் பயன்பெற்று இருக்கின்றனர். ஒன்று போதும், ஒரே வருது. ஐயா, இந்த மாதிரியான நோய்கள் வராமல் இருக்கணும்னா என்னென்ன மாதிரியான தடுப்புகள்லாம் நம்ம மேற்கொள்ளணும்? அதாவது இந்த வருமுன் காப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இது வந்து விபத்து. இதுக்கு வந்து அவங்க அஜாக்கிரதை இல்லாமல் கவனமாக இருக்கணும். இது வந்து இந்த தம்பிக்கு இவருக்கு வந்தது விபத்து. சரிங்க. விபத்தினால் ஏற்பட்டது. ஐயா, இந்த மாதிரி விபத்துக்கள் தற்காலிகமாக ஏற்படும் பொழுது நாம் அடுத்தபடியாக மேற்கொள்ள வேண்டிய சிகிச்சைகள் என்னென்னங்க ஐயா? நல்ல முக்கியமான நல்ல ஒரு வர்மாக்களை போய் பார்க்கணும். வர்ம ஆசானை போய் பார்க்கணும். அவரை பார்த்து இது என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்கணும். உடனே போகிறது ஒரு ஃபர்ஸ்ட் எய்டாக பண்ணிக்கலாம். ஒரு இன்ஜெக்ஷனோ மற்றதோ ஏதோ பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வந்து பல லட்சத்தை கொடுத்து ஒரு டாக்டராக வரணும்னு சொன்னால் பல லட்சங்களை கொடுக்கணும். இப்போ என்ன கேட்டால் இப்போ நீட்டு போட்டுட்டான். இப்போ பாரு தம்பி சொல்லுது பாரு, அழுது பாரு. 3 லட்ச ரூபா இந்த 8 மாதத்தில் என்னுடைய தகுதிக்கு 3 லட்ச ரூபாய் எனக்கு செலவு பண்ணிட்டேன்னு ரொம்ப தம்பி ரொம்ப சொல்றார். ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழல்.
அந்த அறுவை சிகிச்சைக்கு போகாம மற்ற எதுக்கும் போகாம நல்ல ஒரு வருவா பார்த்தோன்னா இது வந்து இப்போ என்கிட்ட வந்திருந்தாருன்னா ஒரு 3 days ஒரு 5 daysல அப்பயே சரியாக்கி இருப்பேன். இல்லை ஒரு 10 days அவ்வளோதான், அதுக்கு மேலேயே கிடையாது. ஆரம்பத்திலே என்னை சந்திச்சா இருந்தாலும் சொன்னா நேத்தி தான் அண்ணி வந்து சொன்னாங்க. முன்னாடி தெரிஞ்சா வந்துருப்பான். வந்திருக்காங்க. இந்த ஒரு அம்மா வந்திருக்காங்க. அவங்கள்டமா அப்புறமா அவங்கள்ட்ட பேட்டி உங்களை கண்டுக்குங்க. சரிங்க. அற்புதமான நிலை. அதாவது செவி வழி செய்தியா, அதாவது நம்மளுடைய யூடியூப்பை பார்த்துட்டு செவி வழி செய்தியாக கேட்டு வந்திருக்கின்றனர். ஆமா, யூடியூப்பை பார்த்துட்டு செவி வழியாக கேட்டு வந்தவர்கள் தான். அவங்க பார்த்துட்டு இப்போ சொன்ன பேஷண்ட் தான் அவங்க மூலியமாக வந்தது தான் அவங்க. நேற்று முந்தா நாள் 2 பேர்கள் வந்தாங்க. 2 பேர்களும் நல்ல ஒரு குணமடைஞ்சு நல்ல ஒரு இதோட வந்தது. நடக்க முடியாத வந்தாங்க, நடக்கும்போது போகும்போது எல்லாம் சிறப்பாக நடந்து போனாங்க ஒரே நாளையில். அவங்களாம் ஒரு 10 நாள் இருந்தாங்கன்னா அவங்க யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல ஒரு அற்புதமாக அவங்க செயல்பாடு. ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்சுக்கோ மற்ற இங்கே ஆங்கில மருத்துவத்துக்கு போகலாம். திடீர்னு ஒரு அறுவை சிகிச்சை மற்றது போக்குவரத்து, ஆனால் பரிபூரணமான ஒரு தீர்வு கிடைக்காது. தற்காலிகமானதாக கிடைக்காது. நம் சித்த வைத்தியத்திலேயே அது ஒரு பரிபூரணம் தான், உள்ளிருந்து செயல்படுவதான தாத்பரியம். இந்த பிரச்சனைக்கே ஹாஸ்பிட்டல் ஐயா, உனக்கு ஒன்றும் இல்லை, போய் சைக்கிள் ஓட்டு, ஆற்றுல போய் நீச்சல் அடி. சிங்கப்பட்டி ஹாஸ்பிட்டல், அதாவது மருத்துவமனையில் வந்துட்டு ஃபிசியோதெரப்பிங்கிற மொழியில் சொல்லியிருக்காங்க ஐயா. அதாவது ஆற்றுல நீச்சல் அடிக்கிறது, மிதியடி மிதிக்கிறது, இதை மாதிரி செய்தால் சரியாயிடும்னு சொல்லி அறிவுரை கூறியிருக்காங்க. சரி, அப்படியே வந்து அப்படியே பிறண்டு படுங்க, அப்படி இருங்க, பிறண்டு படுங்க, பார்த்து பொறுமையாக பிறண்டு படுங்க. அந்த ஐயா அப்படி கொஞ்சம் பிடிச்சி தூக்கி தம்பியை பிறண்டு விடு. கொஞ்சம் வாங்க, பொறுமையாக படைய பார்த்துக்கிறேன். அப்படியே நீ பண்ணி எடுத்துகிட்டு இருக்கும். அவ்வளோதான். அவ்வளோதான், சரியா போச்சு. அந்த 2 கையும் அப்படியே தலைக்கு வச்சுக்க, நல்லா நீட்டுக்கு. அவ்வளோதான், 2 கையும் அப்படி வச்சுக்க. போதும், வச்சுக்க வச்சா பார்த்துங்க ஐயா. அடுத்தபடியாக என்ன வைத்தியங்க ஐயா? இப்போ இது வரைக்கும் முன் போர்ஷனை பார்த்தோம். இப்போ பின் போர்ஷன், இப்போ தண்டு வடத்தை பார்க்குறோம். L4 L5 நம்மளுடைய பிரதான சிகிச்சை. இப்போ இதுக்கப்புறம் தான் அவருக்கு பிரதான சிகிச்சையை. கட் பண்ணி போறியா? இல்லைங்க ஐயா, போயிட்டு இருக்குங்க ஐயா. இப்போ தண்டு வடம், இது L4 L5. இதில் தான் தம்பிக்கு இந்த 2 இடத்துல தான் பிரச்சனையே. இந்த இடத்துல பிடிச்சது, இந்த இடத்துல வந்து அவருக்கு பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும், எதுவுமே செய்ய முடியாது. இதில் வந்து அந்த உள்ளார இந்த நரம்பு இதில் இருக்கிற அந்த இந்த நரம்பில் போய் கம்ப்ளீட்டாக இப்படி போய் பிடிச்சிக்கிச்சு. இந்த நரம்பை இது இருக்கிறது வெளில எடுத்துடணும், அவ்வளோதான். இதுதான் இதோட வேலையை. இந்த லாக் எடுக்கணும். எடுத்துட்டோம்னு சொன்னாக்கா ரத்த சர்க்குலேஷன் போயிடும். அப்போ வந்து இங்கே இதை அழுத்தும் பொழுது அவங்களுடைய அந்த ரத்தங்கள் சரியாக போகிறதில்ல. முறையாக போகும்போது அந்த வலி, அப்போ தான் ரத்தம் அந்த பீச்சிட்டு போகும்போது வலி ஏற்படும். அந்த வலியை குணமாக்கணும். அதுதான் அங்கே போய்ட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணிவிட்டு, ஐயா உடனே நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிக்கணும். அதாவது உங்களுக்கு இருக்கா, இது இருக்கா உங்களுக்கு, ஆதார் மூலியமாக பண்ணிக்கலாமா, என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் கேட்பாங்க. அவர்கள் பணம் லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்து படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அந்த பணத்தை இந்த வகையில் தான் பணத்தை சம்பாதிக்கணும். நிறைய இருக்காங்க, நிறைய சில ஆத்மாக்கள், சில புண்ணியவான்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போ தம்பிக்கு பிரச்சனையே இந்த இடத்துல தான் பிரச்சனையா. நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் இல்லை பண்ணி ஒன்றும் இல்லை. ஒன்று எப்படி ஆச்சு? ஐயா, இந்த சிகிச்சை வந்து நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வேறுபடுது. அது அவர்களுடைய தன்மையை பொறுத்தா, நோயை பொறுத்தா? அவனுடைய நோய்களும் அது தன்மையை பொறுத்தும் இப்படிதான் பண்ணணும். யாராருக்கு எந்தெந்த இடத்துல அழுத்தங்கள் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி பதிவிட்ட ஒரு பதிவில் ஒரு ஐயாவுக்கு ஒத்தடம் கொடுத்துருந்தீங்க. ஆமாம், தம்பிக்கும் ஒத்தடம் உண்டு. இந்த தம்பிக்கும் ஒத்தடம் உண்டு. சிகிச்சை முடிஞ்சு கடைசியாக அதில் ஏதேனும் மூலிகைகள் உண்டாங்க ஐயா? மூலிகை ஒத்தடம் தான். அதுவும் தண்ணிகள் மூலிகை போட்டு அங்கே காஞ்சிட்டு இருக்குது.
மருந்து எரிச்சிட்டு இருக்கிறோம். குறு மருந்துகள் ரெடி ஆகிட்டு இருக்குது. நீங்கள் டைரெக்டாகவும் பார்க்கலாம். ஐயா மக்களுக்கு இதனால் ஏதாவது விழிப்புணர்வு சொல்ல வரீங்களாங்க ஐயா? மக்களுக்கு எல்லாரும் விழிப்புணர்வாக இருந்தால் சரி. பார்த்து ஒரு அஜாக்கிரதை, ஒரு அசால்ட்டாக எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு வேலையை செய்ய போகிறோம்னு சொன்னால் ஒரு நுண் அறிவோட. இப்போ ஒரு மரம் இருக்குது, இப்போ நுனியில் உட்காந்து அடியில் மரத்தை வெட்டினா நம்ம கீழே தான் விட முடியும். அது தள்ளி வந்து இந்த அட்டை கீழே நின்றுட்டு தரையில் அடியோட வெட்டினா மரம் சாயும். மரத்துக்கு கீழே எழுந்துட்டு மேலே வெட்டணும். நீ நுனியில் உட்காந்துட்டு அடியை வெட்டினா என்ன பண்ண முடியும்? அவரவர்கள் ஜாக்கிரதையாக கொஞ்சம் நல்லா ஒரு கவனத்தோட ஒரு செயல்பாடு, எந்த வேலைகள் எந்த பணிகள் செய்தாலும் கவனத்தோடு செய்யணும். தம்பி இன்னும் ஒரு அரை மணி நேரத்திலேயே தம்பி எப்படி இருக்குன்னு சொல்லுவார். சரிங்க ஐயா. நம்முடைய அடுத்த மருத்துவ பகுதியானது, வைத்திய பகுதியானது நாளை உங்களுக்கு 3ஆம் பாகமாக நம் புலிப்பாணி பரசுராம ஐயா சேனலில் பதிவிடப்படும். மேற்படி நம் சேனலை முதலாவதாக பின்தொடர்பவர்கள் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணவும். மற்றும் என்றும் அன்புடன் புலிப்பாணி பரசுராம ஐயாவுடன். ஐயா உங்களுடைய இறுதி பதிவு சொல்லுங்கள். என் வீடியோவை கவனமாக பாருங்கள். என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், என்ன செய்கிறேன், எதுவாக நீங்கள் கமெண்டில் கேளுங்க, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஐயா நாளையோடைய வைத்திய பகுதிங்க ஐயா. நாளை வைத்திய பகுதியை பார்க்கலான்னு நம்ம நேயர்கள்ட்ட ஒரு பதிவை சொல்லிடுறோம். சரி, நாளைக்கும் இதே மாதிரி உள்ள ஒரு பதிவு நாளைக்கும் உண்டு. நாளை காலையில் இருக்கும். நன்றி. மீண்டும் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியும் மற்றும் நம் சேனலுக்கான ஆதரவை தர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறோம். இங்கனம் புலிப்பாணி பரசுராம ஐயா வைத்தியசாலை. ஐயா நன்றி. நன்றி.